வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்வீட் டிஷ் பார்க்க போகிறோன்னா ஆர்காட் ஸ்பெஷல் மக்கன் பேடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சர்க்கரை இல்லாத கோவா 1/4 கிலோ எடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மைதா 1/4 கிலோ எடுத்துன்னு இருக்கேன். பாருங்கள், ஒரு பவுலில் சர்க்கரை 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, 2 கப் சர்க்கரை, தண்ணி நான் 2 டம்ளர் யூஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சிரப் ரெடி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம இது சர்க்கரை இல்லாத கோவா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் ஷாப்ஸில் நிறைய கிடைக்கும், கேட்டால். இது 1/4 கிலோ எடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மைதா ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கலந்துக்கலாம். இது புளிப்பில்லாத தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏலக்காய் தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் சர்க்கரை அடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சரில். அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெய் கொஞ்சம் மாவில் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்காட் ஸ்பெஷல் மக்கன் பீடா சூப்பராக இருக்கும். மறக்காமல் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சர்க்கரை பாவும் ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்த வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், மீடியமாக லைட்டாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி மிக்சியில் லைட்டாக அடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பொடியாக. அந்த பொடியை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மசாலா நட்ஸை இதில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். பிஸ்தா, பாதாம், முந்திரி பவுடர் அது நடுவில் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக உருட்டிக்கோங்க. சூப்பரான மக்கன் பீடா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் ரொம்ப அரைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பவுடர் ஆகிடும். சும்மா ஒரு தடவை நீங்கள் அரைச்சா போதும். லைட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை பாவு நல்லா பிசு பிசுப்பு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை சிரப். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ரெடி செஞ்சுக்கினேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆயில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆகட்டும். மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது உள்ளே ரொம்ப வேகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பால்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே எடுத்துடலாம்.
இப்போது சர்க்கரை பாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு சர்க்கரை பாவில் ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஊற தேவையில்லை. பாருங்கள், அதுக்குள்ளேயே இது நல்லா ஊறிடும். நீங்கள் எடுத்துடலாம். குலாப் ஜாமுனுக்கு வைக்கிற மாதிரி வைக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான், எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மக்கன் பேடா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே கொஞ்சம் இந்த பவுடர் மிச்சம் இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான மக்கன் பீடா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.